ஊட்டி தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வில்லியம் வழங்கிட நாம் கேட்போம். வில்லியம், வணக்கம். இந்த மலர் கண்காட்சியினுடைய சிறப்புகள், மேலும் முதலமைச்சர் வருகை தொடர்பான சிறப்புகளையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் நிறைவு வருகிறது. இந்த கோடை சீசனில் வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த கண்காட்சியின் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, பிரசித்தி பெற்ற மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி என அனைத்து கண்காட்சிகள் வார இறுதி நாட்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ரோஜா கண்காட்சி, காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி முடிவடைந்த நிலையில் பிரசித்தி பெற்ற 127வது மலர் கண்காட்சி இன்று உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் துவங்கியுள்ளது. இந்த மலர் கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார். முன்னதாக வரும் வழியிலேயே இறங்கி பொதுமக்களையும் கட்சி தொண்டர்களையும் சந்தித்து நடந்தவாறே அரசு தாவரவியல் பூங்கா நுழைவாயிலுக்கு வந்து அங்கிருந்து ரிப்பன் வெட்டி 127வது மலர் பிளவர் ஷோ என்ற வாசகத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இடத்தை கண்டு ரசித்து அதற்கு ராஜராஜ சோழன் அரண்மனையின் முகப்பு, அதாவது 2 லட்சம் கொய்மலர்களால் ஆன அந்த முகப்பை தற்பொழுது கண்டு ரசித்து வருகிறார். அதன் அருகிலேயே உள்ள சிம்மாசனம் அமைந்துள்ளது. அதன் அருகிலும் நின்று புகைப்படத்தில் எடுத்து வருகிறார். குறிப்பாக இதே போல கல்லணை மற்றும் கரிகாலன் உள்ளிட்ட சிற்பங்களும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அதே போல அன்னப்பறவையும் இந்த சுற்றுலா பயணிகளுக்காக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சியை முதலமைச்சர் துவக்கி வைத்த பின்பு இது அனைத்துமே சுற்றுலா பயணிகளுக்காக சற்று நேரத்தில் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சியானது இன்று தொடங்கி எதிர்வரும் 11ஆம் தேதி வரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. காரணம், தற்போது நீலகிரி மாவட்டத்துக்கு இ பாஸ் நடைமுறை உள்ளதால் வார இறுதி நாட்களில் 8500 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த மலர் கண்காட்சி என்பது 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் மட்டுமே நடைபெறும். இந்த ஆண்டு இந்த இ பாஸ் நடைமுறை இருப்பதால் அனைத்து சுற்றுலா பயணிகளும் இங்கு கண்டு ரசிக்கும் வகையில் தொடர்ந்து 11 நாட்களுக்கு இந்த மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.